என்னுடைய அழைப்பை ஏற்று இங்கு வருகை தந்திருக்கக்கூடிய அனைத்து பத்திரிகை மற்றும் ஊடகத்துறையுடைய நண்பர்கள் அனைவருக்கும் என்னுடைய வணக்கத்தை தெரிவித்துக் கொள்கின்றேன். என் பேர் நாஞ்சல் ரவி. நான் அனைத்து மீனவ சங்கத்தினுடைய தலைவராக உள்ளேன். இன்றைய பத்திரிகையாளர் சந்திப்புடைய நோக்கமானது கடந்த 3 வருட காலமாக இந்தியாவில் உள்ள, குறிப்பாக தமிழகத்தில் உள்ள கடைக்கோடியான கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த ஆண்டனிதாஸ் என்கின்ற டிரைவருடைய தலைமையில் சென்னை பகுதியை சார்ந்த 6 மீனவர்கள், அதாவது திரு பாலமுருகன், திரு கருணாகரன், திரு ராஜன், திரு அருள்தாஸ், திரு முருகன், திரு அசோக் உள்ளிட்ட சென்னையை சார்ந்த 6 மீனவர்களும் கன்னியாகுமரி மாவட்டத்தை சார்ந்த 1 மீனவர் என 7 மீனவர்கள் குஜராத் போர்பந்தல் மீன்பிடி துறைமுகத்தில் கடந்த 2023ஆம் ஆண்டு டிசம்பர் 18ஆம் தேதி மீன்பிடிக்க சென்றார்கள். கடலுக்குள் சென்ற இவர்கள் அதே மாதம் 23/12/2023 அன்று பாகிஸ்தான் கடற்படையினரால் கைது செய்யப்பட்டு கடந்த 3 ஆண்டுகளாக பாகிஸ்தானில் உள்ள மலர் கராச்சி என்கின்ற சிறையில் அடைக்கப்பட்டுள்ளார்கள். இந்த 7 மீனவர்களை மீட்க வேண்டும் என்று இந்திய பிரதமர் மாண்புமிகு நரேந்திர மோடி அவர்களுக்கு எங்களால் முடிந்த மனுக்களை அனுப்பி இருக்கிறோம். வெளியுறவுத்துறை அமைச்சர் திரு ஜெய்சங்கர் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். தமிழகத்துடைய முதலமைச்சர் மாண்புமிகு மு.க. ஸ்டாலின் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். மீன்வளத்துறை அமைச்சர் மாண்புமிகு அனிதா ராதாகிருஷ்ணன் அவர்களுக்கு மனு கொடுத்திருக்கிறோம். எங்களுடைய சென்னை மாவட்ட ஆட்சித்தலைவர், திருவள்ளூர் மாவட்ட ஆட்சித்தலைவர், கன்னியாகுமரி மாவட்ட ஆட்சித்தலைவர் என 3 மாவட்ட ஆட்சித்தலைவர்களுக்கும் மனுக்கள் கொடுக்கப்பட்டுள்ளது. இந்த மனுக்கள் கொடுக்கப்பட்டாலும் இந்த பாதிக்கப்பட்ட 7 மீனவ குடும்பத்திற்கும் அவர்கள் வந்தால் மட்டுமே நிம்மதி. இந்த 7 மீனவ குடும்பங்களும் இன்றை வரைக்கும் தங்களுடைய குடும்பத்தை நடத்த முடியாமல், தங்களுடைய குழந்தைகளை படிக்க வைக்க முடியாமல், பொருளாதார ரீதியாக மிகவும் நலிவுற்று இருந்தால் கூட பாகிஸ்தான் சிறையில் இருந்து இவர்களுடைய கணவர்கள் அங்கிருந்து எழுதக்கூடிய கடிதங்களை படித்து பார்க்கும் போது, நாங்கள் இன்னும் சிறிது நாட்களுக்குள் எங்களை நீங்கள் மீட்கவில்லை என்றால் எங்களுடைய மரண செய்தி, எங்களுடைய டெட் பாடி தான், எங்களுடைய இறந்த உடல்கள் மட்டும்தான் இந்தியா திரும்பும். அப்படி என்கின்ற துயரமான செய்தியை பாகிஸ்தான் மலர் கராச்சி சிறையில் இருந்து செய்தியாக அனுப்பியுள்ளார்கள். இவ்வளவு துயரத்தை அவர்கள் அனுபவித்துக் கொண்டிருக்கிறார்கள் என்பதை இந்திய பிரதமருக்கு சொல்லும் விதமாகத்தான், இந்தியாவுடைய வெளியுறவு அமைச்சருக்கு சொல்லும் விதமாகத்தான் இன்றைக்கு இந்த பத்திரிகையாளர் சந்திப்பு நடைபெற்றுக் கொண்டிருக்கிறது. இந்தியாவுடைய இறையாண்மையை பாதிக்காத வகையில், இந்தியா நல்லுறவை பேணுகின்ற நாடுகளுடைய ஒற்றுமையை பேணக்கூடிய வகையில் இருக்கக்கூடிய மாண்புமிகு பிரதமர் நரேந்திர மோடி அவர்கள் ஒரு வார்த்தை சொன்னால் போதும், பாகிஸ்தானில் இருக்கக்கூடிய இந்திய மீனவர்கள் அனைவருமே விடுதலை செய்யப்படுவார்கள். நல்லெண்ண அடிப்படையில் ஆண்டுதோறும் பரஸ்பரமாக இலங்கை
சிறையில் இருக்கக்கூடிய மீனவர்கள் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதே போன்று இலங்கை மீனவர்கள் இந்தியாவில் இருந்தால் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதே போன்று பாகிஸ்தான் மீனவர்கள் இந்தியாவில் இருந்தால் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அதே போன்று இந்திய மீனவர்களும் பாகிஸ்தான் சிறையில் இருந்தால் விடுதலை செய்யப்படுகிறார்கள். அப்படி பரஸ்பர விடுதலை செய்யக்கூடிய நிலையில் இந்த 7 மீனவர்களையும் இதுவரைக்கும் விடுதலை செய்யப்படவில்லை. இந்த 7 மீனவர்களும் மிகுந்த துயரத்துக்கு உள்ளாகி கொண்டிருக்கிறார்கள். அவர்களுக்கு பல்வேறு விதமான நோய்கள் இந்த 7 மீனவர்களுக்கும் இருக்கின்றது. வயது முதிர்ந்தவர்களாக இருக்கிறார்கள். சுகர் இருக்குது, பிபி இருக்குது, இதய கோளாறு இருக்குது போன்ற பல்வேறு பிரச்சனைகள் மத்தியில் அவர்கள் சிறைக்குள் இருந்து கொண்டிருக்கிறார்கள். அதனால்தான் அவர்கள் கடிதத்தில் எழுதுகிறார்கள், இன்னும் சில மாதங்கள் சென்று விட்டால் நாங்கள் இந்தியாவுக்கு திரும்புவோமா, எங்களுடைய பிணம் மட்டும்தான் இந்தியாவுக்கு திரும்புமா என்கின்ற கண்ணீரோடு அவர்கள் கடிதம் எழுதுகிறார்கள். ஆகவே இந்தியாவுடைய பிரதமர் அவர்கள் நேரடியாக, இந்தியாவுடைய வெளியுறவுத்துறை அமைச்சர் நேரடியாக, தமிழகத்துடைய முதலமைச்சர், எதிர்கட்சி தலைவர்கள் எல்லாம் நேரடியாக இந்த விஷயத்தில் தலையிட்டு இந்த பாதிக்கப்பட்ட 7 மீனவர்களை மீட்க வேண்டும். குஜராத்தில் இருந்து போர்பந்தல் மீன்பிடி துறைமுகத்திலிருந்து குஜராத் மாநிலத்தை சார்ந்த சஞ்சய்குமார் என்பவருக்கு சொந்தமான IND GJ 25 MM 3458 என்ற எண் கொண்ட விசைப்படகில் தான் இந்த மீனவர்கள் மீன்பிடிக்க சென்றார்கள். பிரதமர் அவர்களே, உங்களுடைய குஜராத்ல தான் இந்த கோர சம்பவம் நடந்துள்ளது. பிரதமர் அவர்களே, நீங்கள் உலக நாடுகளுக்கெல்லாம் சென்று எல்லாவரையும் விடுதலை செய்கிறீர்கள், போர்களை நிறுத்தக்கூடிய வல்லமையை பெற்றிருக்கிறீர்கள். ஏன் இந்திய மீனவர்களை விடுதலை செய்ய ஒரு வார்த்தை கூட சொல்லாமல் தமிழ்நாட்டில் இந்த 7 மீனவர்களை விடுதலை செய்தால் உங்களுக்கு தமிழ்நாட்டில் ஓட்டு வங்கி கூடாதா? நீங்கள் வரக்கூடிய சட்டமன்ற தேர்தலில் அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழகத்தோடு நீங்கள் போட்டியிட்டு தமிழ்நாட்டில் வெற்றி வாகை சூட வேண்டும் என்று நினைக்கின்ற இந்த நேரத்தில் தமிழகத்தில் உள்ள இந்த மீனவர்களை ஏன் மீட்க கூடாது? பாகிஸ்தானை விடுதலை செய்து அவர்களை சும்மா அனுப்பும் போது இங்க இருக்கக்கூடிய முக்கிய பிரமுகர்கள் போய் விமான நிலையத்தில் நாங்கள் தான் அழைத்து வந்தோம் அப்படின்னு சொல்லி போய் மாலையும் சால்வையும் போட்டு கூட்டு வர்றது வேடிக்கை காட்டாமல் போர்க்கால அடிப்படையில் துரிதமாக இந்த 7 மீனவர்களை மீட்க வேண்டும் என்று அனைத்து மீனவ சங்கத்தின் சார்பில் மத்திய மாநில அரசுகளுக்கு கோரிக்கை விடுக்கின்றோம். சார், 23/12/2023 இவங்க கைது செய்யப்பட்ட உடனே ஜெயில இருந்து நம்ம மீனவர்கள் அங்கே இருந்து ஒரு ஜெயிலருடைய உதவி மூலமாட்டு நமக்கு ஒரு தொலைபேசி அழைப்பு வருது. அதுலதான் அவங்க சொல்றாங்க, இந்த மாதிரி நாங்க வந்த படக எல்லை தாண்டி வந்ததா எங்களை கைது செய்து மலர் கராச்சி சிறையில நாங்க இருக்கிறோம் சொன்ன உடனே உடனடியா மத்திய அரசுக்கு நம்ம மனு கொடுத்தாச்சு, கலெக்டருக்கு கொடுத்தாச்சு, ஏற்கனவே சொன்ன சிஎம்க்கு எல்லாருக்குமே நம்ம கொடுத்தாச்சு. அதன் அடிப்படையில இஸ்லாமாபாத்ல இருந்து நமக்கு வந்த செய்தி, அங்கிருந்து இத்தனை மீனவர்கள் கைது செய்யப்பட்டிருக்கான்னு எங்களுக்கு தெரியும், நாங்க நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறோம். எத்தனை வருஷம் நடவடிக்கை எடுத்துட்டு இருக்கிறீங்க? ஒரு ராணுவ வீரனை இப்படி கொண்டு போய் அங்க வச்சிருந்தா விட்டுருவீங்களா? இந்தியாவுக்கு ஆண்டுக்கு 75,000 கோடி ரூபாய் அந்நிய செலவாணி ஈட்டி கொடுக்கக்கூடிய ஒரு மீனவ சமூகத்துல நடந்திருக்க பிரச்சனைய, இந்தியாவுக்கு உணவளிக்கக்கூடிய ஒரு மீனவ சமூகத்தை கடந்த 3 ஆண்டா ஜெயில வச்சிருக்கிறாங்களே, இந்தியாவுடைய இறையாண்மைக்கு இது பங்கமா தெரியலையா?
இந்திய மீனவர்ல அங்க சிறைபிடித்து வச்சிருக்கிறாங்களே, அது இந்தியாவுக்கு தலைக்குறிவா தெரியலையா? ஓட்டு நேரத்துல மட்டும்தான் நாங்க மீனவுடைய ஓட்டை கவர்றதுக்காக மீனவுடைய நண்பன் சொல்றீங்களே, கொண்டு வாங்க, மீட்டு கொண்டு வாங்க. பாதிக்கப்பட்ட குடும்பங்கள் இதோ இருக்குது, இவங்களுக்கு என்ன பதில் சொல்ல போறீங்க? அதே போல தமிழ்நாடு அரசு மிகப்பெரிய இருட்டடிப்பை செய்து கடந்த 8 வருஷமா மீனவர்ல மீன்வள வாரியத்துல உறுப்பினரா சேர்க்காத காரணத்தினால இதுல பாதிக்கப்பட்டிருக்கக்கூடிய 6 மீனவ குடும்பத்திற்கு, வெளிநாட்டு சிறைகளில் இருக்கக்கூடிய சிறைவாசிகளுக்கு ஒரு நாளைக்கு 500 ரூபாய் அவருக்கு தினப்படி வழங்கணும். அந்த தினப்படிய இங்க இருக்கக்கூடிய 7 பேர்ல ஒருத்தருக்கு மட்டும்தான் கிடைக்குது, 6 பேருக்கு கிடைக்கல. அப்படி ஒரு அரசு ஊழியருக்கு ஒரு மாத ஊதியம் வரலாம், அவரால் குடும்பம் நடத்த முடியாது. ஆனா இந்த 6 குடும்பமும் கணவர் ஜெயில இருக்கிறாரு, வெளிநாட்டு சிறையில இருக்கிறாரு. மாண்புமிகு தமிழக முதலமைச்சருடைய பொது நிவாரண நிதியும் கிடைக்கல, தினப்படியும் கிடைக்கல. ஏதோ ஒரு அசம்பாவிதம் நடந்து ஒருத்தர் செத்து போயிட்டாரா எல்லாருமே 20 லட்சம் கொடுக்கிறது, 30 லட்சம் கொடுக்கிறது, கட்டி பிடிக்கிறது, போட்டோ எடுக்கிறதெல்லாம் செய்றீங்க. உங்களுக்கு அந்நிய செலவாணியை ஈட்டி தர்றதுக்காகவும், இந்தியாவுடைய உணவு தேவையை உற்பத்தி செய்யறதுக்காகவும், பூர்த்தி செய்யறதுக்காகவும் மீன்பிடிக்க சென்ற 7 மீனவர்ல ஒரு மீனவருக்கு மட்டும்தான் நலவாரியத்து மூலமாட்டு தினப்படி கிடைக்குது. மீதி 6 மீனவர்களும் மனு செய்து மீனவளத்துறைக்கும் கலெக்டர் ஆபீஸுக்கும் நடையா நடந்து சீப்போடு ஆயிப்போச்சு. யாருமே அதுக்கு மேல அரசாங்க நடவடிக்கை எடுக்கல, எங்களை கைவிட்டுட்டான்னு சொல்லி கண்ணீரோட இங்க வந்திருக்கிறாங்க. கன்னியாகுமரி மாவட்டத்தில் இதே மாதிரி பல பத்திரிகையாளர் சந்திப்பு நடத்தி எந்த பிரயோஜனம் இல்லைன்னு சொல்லி தான் தலைநகர் சென்னையில இந்த மாதிரி பத்திரிகையாளர் சந்திப்பை நடத்தி அரசுடைய கவனத்துக்கு கொண்டு போறதுக்காக இந்த பெருமுயற்சி எடுத்திருக்கிறோம். இங்க உங்களுடைய மேலான ஆதரவை கொடுத்து இந்த பத்திரிகையாளர் சந்திப்பின் மூலமாட்டு எங்களுடைய செய்தியை உலகத்துக்கு எடுத்து சென்றதுக்கு நன்றி கூறி விடைபெறுகிறேன். நன்றி, வணக்கம். எந்த 14 பேரு சார்? தமிழகத்தை சேர்ந்தவங்க 7 பேரு, மீதி அவங்க அங்க உள்ள கல்கட்டாவில் உள்ள மீனவர்ல 7 பேரு. அது அந்த மாநில அரசு நடவடிக்கை எடுக்குது, அந்த மாநில அரசு அவங்களுக்கு நிவாரணம் வழங்கிட்டு இருக்குது. அந்த படகுண்ட உரிமையாளர் அங்க உள்ள ஒரு குஜராத்துக்காரங்கிறதுனால அவர் அவங்களுக்கான ஃபீடிங் எல்லாம் கொடுக்கிறாரு, இவங்களுக்கு ஒண்ணுமே கொடுக்கல. இவங்க போனதுல ஒரு மீனவர் ஜெயிலே இறந்து போயிட்டார். இன்னும் அடுத்தடுத்து இவங்கள யாராவது இறந்துட போறாங்கிற பயம் இருக்கு. வேற சார், ஆமா சார், 2024 2025 நடந்த லிஸ்ட்ல இவங்க பேர்லாம் வரல சார். குறிப்பா விடுதலை ஆகக்கூடியவங்க அத்தனை பேர் பாத்தீங்கன்னா குஜராத்தி மீனவர்களா இருக்கிறாங்க, வட இந்திய மீனவர்களா இருக்கிறாங்க, தமிழக மீனவர்களோ தென் தமிழக மீனவர்களோ இல்ல. சோ இது ஒரு பார்சாலிட்டி பாக்குற மாதிரி இருக்கு. சார், அவருடைய கவனத்துக்கு போய் தான் சென்னையில இருக்கக்கூடிய நம்ம மெரினா அலுவலகம், மெரினா பீச்சுக்கு எதிரில் இருக்கக்கூடிய வெளிநாடு அயலகத்துறையுடைய இதுல இருந்து ஹை கமிஷன்ல இருந்து வந்த லெட்டர், நாங்க அவங்கள விடுதலை செய்வதற்கான முயற்சி எடுத்துட்டு இருக்கிறோம்னு 3 வருஷமா பதில் எழுதிட்டு இருக்கிறாங்க. கடந்த 3 வருஷமா பதில் மட்டும்தான் வருதே தவிர மீனவர்ல மீட்டு கொண்டு வந்ததுக்கான எந்த அறிகுறியும் தெரியல. சிறை கைதிகள் பரிமாற்றம் அதுல இவங்க எல்லாம் வரல. இந்திய அரசு பிரதமர் உலக நாடுடைய போரையே நிறுத்துறதுக்கு நான் சொன்னா ரஷ்யா கேக்குது, நான் சொன்ன அமெரிக்கா கேக்குதுன்னு சொல்றாரு. ஒரு மீனவன் எல்லை தாண்டி போயிட்டாங்கிறதுக்காக அவனை பிடிச்சி சிறையில வச்சிருக்காங்களே,
தமிழ்நாட்டுடைய பிஜேபியுடைய மாநில தலைவர் அண்ணா நயனா நாகேந்திரனுக்கு இந்த செய்தி போய் அவர் பிரதமர்கிட்ட சொல்லி அக்கா வானதி சீனிவாசன் அவர்கள் அண்ணா எல் முருகன் போன்றவர்கள்லாம் இதை பிரதமருடைய கவனத்துக்கு எடுத்துட்டு போயிட்டு தமிழ்நாட்டை சார்ந்த ஜெய்சங்கர் தான் வெளியுறவுத்துறை அமைச்சரா இருக்கிறார். அவர் இந்த விஷயத்துல உரிய கவனம் செலுத்தினார்னா வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி இந்த மீனவருடைய குடும்பத்தை மீட்டு கொடுக்கலாம். வரக்கூடிய தேர்தலுக்கு முன்னாடி இவங்க அத்தனை பேரும் சாகு வரை உண்ணாவிரதம் இருக்கிறதா அறிவிச்சிருக்கிறாங்க. மீனவர் நல வாரியத்துல உறுப்பினரா இருந்தா மட்டும்தான் அவருக்கு அந்த தினப்படி வழங்கப்படும். கடந்த 8 வருஷமா மீனவருக்கான நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை நடைபெறல. இந்த மீனவருடைய குடும்பங்கள்லாம் என்ன குற்றச்சாட்டாங்கன்னா அதிமுக ஆட்சி காலத்துல மீனவர் நலவாரிய உறுப்பினர் சேர்க்கை நடைபெறல, அதனால எங்க கணவர்லாம் அதுல உறுப்பினரா சேர முடியல, சேராதனால எங்களுக்கு அந்த தினப்படி கிடைக்கல. ஆனா இன்னைக்கு வெளிநாட்டு சிறையில இருக்கக்கூடிய எங்களுக்கு முதலமைச்சர் பொது நிவாரண நிதியாவது கொடுக்கலாம், இல்ல மாவட்ட ஆட்சித்தலைவருடைய ஃபண்ட்லயாவது கொடுக்கலாம், இல்ல வருவாய்த்துறையில இருந்து ஏதாவது கொடுக்கலாம், இல்ல ஏதாவது ஒரு ஸ்பெஷல் ஸ்கீம்லயாவது எங்களுக்கு அந்த நிவாரணத்தை கொடுக்கலாம். ஒரு நாளைக்கு 500 ரூபாய் கொடுத்தா கூட அந்த குடும்பத்தில் இருக்கக்கூடிய பாத்தீங்கன்னா ஒவ்வொருத்தருக்கும் 3 பெண் குழந்தை இருக்கு, ஒரு சிலருக்கு 2 பெண் குழந்தை இருக்குது. இவங்களுக்கு எல்லாம் எப்படி சாப்பாடு போட முடியும்? வேலை செய்து சம்பாதிச்சு கொடுக்க வேண்டிய கணவர் எல்லாருமே ஜெயில இருக்கிறாங்க, எல்லாமே ஹவுஸ் ஒய்ஃபா இருக்கிறாங்க, யாருமே எந்த வேலைக்கும் போனதில்லை. இப்ப அடுத்தவங்க கிட்ட சொந்த பந்தத்திட்ட சாப்பாடு வாங்கி குழந்தைகளுக்கு ஊட்டிக்கிட்டு இருக்கிறாங்க. இதுவா தமிழ்நாட்டினுடைய நிலைமை? ஒருத்தர் இறந்து போயிட்டானா 20 லட்சம் 30 லட்சம் போட்டி போட்டு கொடுக்குறீங்களே. சிறைவாசிகளை என்னைக்கு அது மீனவர்கள் இந்தியாவுடைய அந்நிய செலவாணியில அதிகப்படியான பங்கை ஈட்டி கொடுக்கறதுக்காக குஜராத்துக்கு போய் அங்க உள்ள விசைப்படகுல ஒப்பந்த தொழிலாளரா பணியாற்றின 7 மீனவர்கள் பாதிக்கப்பட்டிருக்காங்க. ஒரு அமைச்சர் இதுவரைக்கும் பார்க்கல. மீனவர் அல்லாதவர் மீன்வளத்துறை அமைச்சரா இருந்தா இதுவும் நடக்கும், இதுக்கு மேலையும் நடக்குங்கிறது இது ஒரு எடுத்துக்காட்டு. மனு கொடுத்தது ஒரு பக்கம் இருந்தாலும் இந்த 3 வருடமா எங்க போய் போராட்டம் நடத்திருக்கீங்க? போராட்டம் பண்ணிருக்கீங்களா? போராட்டம் இல்ல உண்ணாவிரதம் போராட்டம் அது மாதிரி என்ன பண்ணிருக்கீங்க சார்? தமிழ்நாட்டுடைய முதலமைச்சரை நேரடியா பார்த்து மனு கொடுக்கிறோம். தமிழ்நாட்டுடைய மீன்வளத்துறை அமைச்சரை நேரடியா பாக்குறதுக்கு வாய்ப்பு நமக்கு இருக்கு, பார்த்து மனு கொடுக்கிறோம். அண்ணன் PK சேகர்பாபு அண்ணா நேரடியா கூட்டு போய் CM மனுவை கொண்டு போய் கொடுக்கறதுக்கு தலைமைச் செயலகத்துக்குள்ள கூட்டு போறாரு. இதெல்லாம் தாண்டி நடக்காத பட்சத்துல போராட்டம் நடத்தின உடனேதான் கொடுத்துருவாங்களா? 3 ஆண்டு காலம் காத்திருந்தாச்சு, இனிமே செய்யலாம். தேர்தல் நேரத்துல இது தமிழ்நாடு முழுக்க பத்தி எறிகிற மாதிரி மீனவருடைய ஓட்டு வங்கி எங்கு செல்லணுங்கிறது முடிவாகும். பரபரப்பான அரசியல் சூழ்நிலையில தான் இந்த பத்திரிகையாளர் சந்திப்பை நாங்க நடத்துறதுக்கு காரணம். தேர்தலுக்கு முன்னாடி இவங்களை விடுதலை செய்யலாம். இந்த 7 குடும்பத்தோட சேர்ந்து தமிழ்நாட்டில் இருக்கக்கூடிய எல்லா மீனவ அமைப்புகளும் இணைந்து தேர்தல் புறக்கணிப்பு செய்யலாம், காத்திருப்போர் போராட்டம் நடத்தலாம். இன்னும் சாகு வரை உண்ணாவிரதம் கூட இருக்கிறதுக்கு இவங்க தயாரா இருக்கிறத தெரிஞ்சுக்கிறேன். நாங்க தான் சார் ஏதோ ஃபீடிங் கொடுத்துட்டு இருக்கிறோம். அரசாங்க சார்பில் ஒண்ணும் இல்லை, சொந்த பந்தங்க மற்றபடி இருக்கக்கூடிய அமைப்புகள் தான் ஏதோ கை கொடுத்துட்டு இருக்கிறாங்க.